நான் என்ன பண்ணா உங்க அம்மா சாப்பிடுவா? அம்மாவோட கோரிக்கை எதுவா இருந்தாலும் 100% கேரண்டி அதை நான் நிறைவேற்றுவேன். உங்க அம்மாவுக்கு என்ன வேணுமா? அம்மா, அப்பா தான் கேக்குறாருல்ல, உங்க சந்தோஷத்துக்கு அப்பா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிடுங்கம்மா, ப்ளீஸ்மா. நான் எதுவும் கேக்குறதா இல்ல. எனக்கு கேட்டு கேட்டு சலிச்சு போச்சுடா. ஓஹோ, அப்போ பைரவி இனிமே பேசவே மாட்டாளா? ஆச்சரியமா இருக்கு. என்ன கேலி பண்றீங்களா? இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லையா? சிவகாமி பத்தி சொல்லிருக்கேன், துளசி பத்தி சொல்லிருக்கேன். அதுக்கு ஏதாவது பதில் உண்டா? ஏதாவது நீங்க செஞ்சதுண்டா? எல்லாம் சரி பண்ணிக்கலாம் பைரவி. இப்ப சொல்லு, நான் என்ன செய்யணும்? விஸ்வாவை பணையமா வச்சு பூஜையை கெடுக்கணுங்கிறதுக்காக திருடங்களை செட் பண்ணது யாரு? நாடகம் ஆடினது யாரு? அம்மா, நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்க சோமாலிய கடல் கொள்ளையர்கள்னு சொன்னாங்க. ஃப்ளைட்ல இருந்து குதிச்சதா கதை விடுறாங்கம்மா. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க பொண்ணுங்கன்னு. ஏண்டா, பொண்ணுங்களை பார்த்து பயந்துருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? அவன் எதுக்குங்க வெக்கப்படணும்? துளசி மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்காக சிவகாமி வெக்கப்படணும், பார்த்திபன் வெக்கப்படணும், அவளோட தாய்மாம நீங்க வெக்கப்படணும். பொண்ணு அவ என்ன மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க. அவளை கூப்பிட்டு கண்டிக்க முடியல, பெருசா பேச வந்துட்டீங்க. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த விஷயத்துல என்ன செய்யறதுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். நான் துளசியை கூப்பிட்டு ஸ்ட்ராங்கா கண்டிக்கணும். கண்டிச்சா மட்டும் போதாது, அவ கைய கால உடைக்கணும். அது அஃபென்ஸ்மா, குற்றமாயிடும். ஆனா கண்டிக்கிறதுல தப்பில்ல. நாளைக்கே பார்த்திபனை கூப்பிட்டு அவ விஷயத்துல நான் கண்டிக்கிறேன். பார்த்திபன் கிட்ட சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்களே நேர்ல கூப்பிட்டு கண்டிங்க. சரிமா, நான் அவளை வார்ன் பண்றேன். திரும்ப இந்த மாதிரி நடந்துக்கிட்டானா முட்டிய பேத்து உள்ள தள்ளிடுவேன்னு வார்ன் பண்ணி வைங்க. முக்கியமா சிவகாமி, அவளை இதுக்கு உடந்த. 2 பேரையும் கூப்பிட்டு இனிமே நம்ம விஷயத்துல தலையிட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு எச்சரிக்கை பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா நாளைக்கே இதை பத்தி நான் பேசுறேன். இனிமே உன் விஷயத்துல தலையிடாத மாதிரி ஸ்ட்ராங்கா வார்ன் பண்ணிடுறேன். ஓகேயா? நம்பலாமா? 100%. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டாலே அவங்க அழுதுருவாங்க. அவங்களுக்கு அந்த தண்டனையே போதும்ல. நீ என்ன நம்பலாம். என்னமோ சொல்றீங்க, பார்க்கலாம். சரி, இப்பயாவது சாப்பிடலாம்ல. சாம்பார் வாசனை அப்படியே தூக்குது. உனக்கு இப்ப பசிக்குமே? பசிக்கவும் இல்ல புசிக்கவும் இல்ல. முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க, அப்புறம் சாப்பிடுறேன். அம்மா தாயே, திரும்பவும் முருங்கை மரத்துல ஏறாதம்மா. உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, நானே ஊட்டி விடுறேன். ஐயோ, என்னங்க நீங்க, பையன் இருக்கான். அதனால என்ன, வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் தானே. சண்டை வந்தா எப்படி சமாதானப்படுத்தணும்னு அவனும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, உனக்கு ஒரு வாய், அவனுக்கு ஒரு வாய். முதல்ல சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் சமாதானம். விஸ்வா அப்பா, இன்னைக்கு அப்பா கையால சாப்பிடுறா. அப்பா, நான் ஒன்னும் குழந்தை இல்லையே. டேய், அம்மாவுக்கும் எனக்கும் நீ எப்பவும் குழந்தை தான்டா. சாப்பிடு. குட். இப்போ உனக்கு. ஐயோ, ஒண்ணு வேண்டாம், எனக்கு ஊட்டியெல்லாம் விட வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். குட் கேர்ள். விஸ்வா, அம்மாவுக்கு போலீஸ்னா பயம். இப்ப பாரு, கடகடன்னு சாப்பிடுவா பாரு. ஆமாப்பா, அம்மா பயங்கரமா பயப்படுறாங்க. டேய், இது எப்படி இருக்கு சிவகாமி? ரொம்ப நல்லா இருக்கு அண்ணி. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு அண்ணி. நான் இந்த நெக்லஸ வாங்கினதே உனக்காக தான். என்ன நீ சொல்றீங்க? இத நான் உனக்காக தான் சிவகாமி வாங்கி வச்சிருந்தேன். இந்த நகையை கொடுக்கற உங்க பெரிய மனசு எனக்கு புரியுது அண்ணி. ஆனா இந்த நகையை போட்டுக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இல்ல அண்ணி. உன் தகுதி என்னன்னு நீயே முடிவு பண்ணாத சிவகாமி. நீ என் மேல காட்டுற அன்புக்கும் மரியாதைக்கும் என் சொத்து முழுக்க உனக்கே கொடுத்தாலும் அது ஈடாகாது.
துளசி விஸ்வா வேண்டாம் விஸ்வா வேண்டாம் அவகிட்ட போகாத வா துளசி துளசி விட்டு போகாத துளசி விஸ்வா சொன்ன வா துளசி போகாத துளசி 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 அம்மா சொல்றல துளசி வேண்டாம் துளசி நீ வந்துரு போகாத துளசி வா விஸ்வா துளசி போகாத துளசி அந்த துளசி எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வீட்டு மருமகளாக மாட்டான்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. துளசிக்கு விஸ்வாதான்னு நான் கோரிக்கை வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு அதை நிறைவேற்ற முடியலனா என்ன பண்ணுவீங்க? நீங்க பண்ண சத்தியம் அதை தடுக்காதா? எங்க தெருவுல விஸ்வான்னு இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு பையன் என்கிட்ட அடிக்கடி தகராறு பண்றான். நான் வரப்ப போறப்பெல்லாம் கிண்டல் பண்றான். அவன் யாரு என்னன்னு என்கொயர் பண்ணப்போ அவன் உங்க பையன்னு தெரிஞ்சது. அதான் நாளைக்கு இத பெரிய விஷயம் ஆக விடாம தடுக்கணும்னு முன்னாடியே உங்ககிட்ட வந்து சொல்றேன். ஓ நீங்க புத்தி சொல்லி அவனை சரி பண்றீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. பைரவி துளசிய மருமகளா ஏத்துக்கலனாலும் விஸ்வாவை பொறுத்த வரைக்கும் அவதான் பொருத்தமான ஜோடி. எப்பவும் துருதுருன்னு இருப்பா, இன்டெலிஜென்ட் கேர்ள். என்ன வாய் தான் கொஞ்சம் அதிகம். அதனால என்ன, சின்ன விஷயம் தானே. எப்படி பார்த்தாலும் விஸ்வாவுக்கு துளசி ஏத்த பொண்ணுதான். ஆனா இதுல கடவுளோட முடிவு எப்படி இருக்கும்னு தெரியலையே. பாப்பா, இன்னொரு பக்கம் பைரவிக்கும் துளசிக்கும் எப்பவுமே ஒத்து போகாது. அதனால என்ன, போக போக 2 பேரும் சமாதானம் ஆயிட போறாங்க. விஸ்வானத்தில துளசின்னு எழுதியிருந்தா கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. என்ன இந்த துளசி நம்ம வீட்டு பக்கம் கை காட்டுறா? இவ போலீஸ் கிட்ட என்ன பேசிட்டு இருக்கா? சரிம்மா, தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. வரேம்மா. அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, வண்டி எடுங்க. ஏய் துளசி, இங்க வா. வாடி.
என்னடி போலீஸ் எல்லாம் வராங்க? எங்க மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியா? பயப்படாதீங்க. உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண எதுக்கு பாண்டிச்சேரி போலீஸ்? எங்க மாமாவே கமிஷனர் தான். சரி, அவங்க எதுக்கு வந்தாங்க? அதுவா, அது ஒரு லவ் மேட்ரு விசாரிக்கிறதுக்காக வந்தாங்க. லவ் மேட்டரா? காதல்னாவே பிரச்சனை தானே. சட்டம் ஒழுங்க காப்பாத்த வேண்டியது போலீஸோட டியூட்டி, அவங்களுக்கு உதவி பண்ண வேண்டியது நம்மளோட டியூட்டி. அந்த அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? துளசி இப்போ வேற லெவல். ம், என்னடா துளசிய பார்க்க வேற ஸ்டேட்ல இருந்தெல்லாம் போலீஸ் வராங்களேன்னு உங்களுக்கு பொறாமையா இருக்கா? பொறாமையா? ஹேய், அதுக்கு நீ இன்னும் வளரணும்டி. நீ கண்ணாடிய பாக்குறது இல்லையா? நீ ஒரு பால்வாடி குழந்தடி. சரி, என் வீட்டை காட்டி காட்டி நீ என்னமோ சொன்னியே, என்னடி சொன்ன? லவ் பண்ணவன் எங்கன்னு கேட்டாங்க, அங்கன்னு சொன்ன. ஏய், விஸ்வா ஒன்னும் அப்படிப்பட்டவன் கிடையாது. ஓ, அவன் லவ் வேற பண்ணுவானா? அதுக்கெல்லாம் அவன் இன்னும் வளரணும். நான் கை காட்டினது உங்க வீட்டு இல்ல, அதோ அந்த பக்கத்து வீட்டை. அந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்காங்கல்ல, அங்க ராஜேஷ்னு ஒரு பையன் இருக்கான். சின்ன வயசு, அழகா இருப்பான். பாண்டிச்சேரியில இருக்கிறப்போ அவன் அத்தை பொண்ணோட அவனுக்கு லவ் ஆயிடுச்சு. இங்க வந்ததும் அவளை மறக்க முடியலையா. வீட்லயும் ஒத்துக்கல, 2 சைடும் அப்போஸ் பண்ணாங்க. சோ இவன் பொண்ணு கூட்டிட்டு ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டாங்களா? வீட்ல ஒத்துக்கலனா ஓடாம என்ன செய்வாங்க? காதல் தெய்வீகமானது, மறக்கவே முடியாது. ரொம்ப ஃபீல் ஆயிடுவாங்க. ஏய், நிறுத்தடி. நீயே ஒரு அறவேக்காடு. நேரடியா அவங்கள விசாரிக்காம உன்னையே விசாரிச்சாங்க? இங்க இருக்கிற மூளைய கொஞ்சம் கூட யூஸ் பண்ண மாட்டீங்களா? இங்க பாக்காதீங்க, அங்க பாருங்க. வீடு லாக் ஆயிருக்கு. அவமானம் தாங்காம பேரண்ட்ஸும் ஓடி போயிட்டாங்க. ஆளே இல்லைன்னா வேற யாரை விசாரிப்பாங்க? இங்க இவ்ளோ நடந்திருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. எப்படி தெரியும்? எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவை வம்பிழுக்க வேண்டியது, அது ஒண்ணுதானே உங்களுக்கு தெரியும். ஏய், போதும்டி. உன் அம்மா புராணத்தை மறுபடியும் ஆரம்பிக்காத. நீ முதல்ல கிளம்பு. நீங்களும் அறவைக்காடா? கதைய முழுசா கேளுங்க. அத்தை பொண்ண கூட்டிக்கிட்டு ஓடி போன அந்த பையன் நேத்து கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. இங்க கமிஷனர் இருக்காரு, அவரு வீட்டுக்கு பக்கத்திலேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்குதேன்னு அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஏய், அறிவில்லாம பேசாத. புத்தி கெட்டு போய் அவங்க லவ் பண்ணதுக்கு ஏன் வீட்டுக்காரர் என்னடி பண்ணுவாரு? ஒன்னும் பண்ண முடியாதுதான். காதலுங்கிறது பெரிய விஷயம். உண்மையை சொல்லணும்னா லவ் பண்றவங்களுக்கு மாமா சப்போர்ட் தான் பண்ணுவாரு. நானா இருந்தா தூக்கி போட்டு மிதிப்பேன். அதனாலதான் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. காதல் பண்ண அன்பான மனசு வேணும், அது அங்க கிடையவே கிடையாது. அழகான பொண்ணும் அழகான பையனும் பக்கத்து பக்கத்துல இருந்து கண்ணால பாத்துக்கிட்டா முதல்ல சண்டை வரும், அப்புறம் காதல் வரும்னு சொல்றாங்க. ஐயோ, நான் கேள்விப்பட்டதுதான் சொன்னேன். எனக்கெல்லாம் ஒன்னும் தெரியாது. நான் ரொம்ப சின்ன பொண்ணு தானே. ஏய், அறிவு இருக்காடி உனக்கு? என்ன பேச்சு பேசுற? இந்த வயசுல உனக்கு காதல் கேக்குதா? ஒன்ன சொல்லி தப்பில்லடி. உன் அம்மா உன்ன அப்படி வளர்த்து வச்சிருக்கா. காதலா காதல்? சீ. பைரவி, என்னாச்சு? எதுக்கு துளசியை திட்டிட்டு இருக்க? ஆண்டி, இந்த அநியாயத்தை நீங்களே கேளுங்க. பக்கத்து வீட்டு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடி போயிட்டான். போலீஸ் என்ன விசாரிக்க வந்தாங்க. எதுக்குடி வந்தாங்கன்னு இவங்க என்ன கேட்டதுனாலதான் அதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். அதுக்கு இவங்க என்னைய திட்டுறாங்க. தப்பா பேசுனா திட்டாம என்னடி செய்வாங்க? இந்த வயசுலயே காதல பத்தி பேச வேண்டியது நீ எல்லாம் எப்படி உருப்படுவ? பாருங்க ஆண்டி, உங்க முன்னாலேயே எப்படி திட்டுறாங்கன்னு. பேசுனா என்ன தப்பு? இந்த வயசுல எனக்கும் லவ் பண்ணணும் போல இருக்கு. தாராளமா பண்ணுமா. தேங்க்ஸ் ஆண்டி. நல்ல பையன் கிடைச்சானா கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். படிக்கிற வயசுல பேசுற பேச்சாடி இது. நான் சின்ன பொண்ணு, என்ன ஏன் கோச்சுக்கிறீங்க? மனசுல பட்டதை நான் சொன்னேன். வாய்ப்பு கிடைச்சா விஸ்வா கூட தான் பொண்ணுங்களை சைட் அடிப்பான். ஏய்,
அவனை பத்தி தப்பா பேசுன உன்னை தொலைச்சிருவேன் தொலைச்சு. விடு பைரவி, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்டா. பொண்ணுங்கன்னா ஒரு அடக்கம் இருக்கணும், நல்லது கெட்டது தெரியணும். இப்படியா இருக்கிறது? பைரவி, இந்த காலத்து பிள்ளைங்க மாறி போயிட்டாங்க. இப்பெல்லாம் போன் எடுத்தாலே Facebook, வாட்ஸ்அப்னு கண்டதையும் பாக்குறாங்க. 10 வயசுல போனு, 12 வயசுல காதல்னு ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. ஆனா என்னோட பையன் அப்படி இல்ல. பொண்ணுங்களை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டான். காதல் கீதல்னு மனசெல்லாம் அலைய விட மாட்டான். அப்படி நான் வளர்த்திருக்கேன். அவன் அம்மா சொல்ற பொண்ணு தான் கட்டிப்பான். பைரவி, நான் உன் பையனை ஒண்ணுமே சொல்லல. இல்லங்க, அவன் நல்ல பையங்க. பொண்ணுங்கன்னா 10 அடி தள்ளி நிப்பான். காதல் கீதல்னு அவன் போகவே மாட்டான். பைரவி, நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீ அதான் பேசுற. உன் பையன் மேல நீயே சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. சேச்சே, நான் ஒரு பேச்சுக்கு தான் அப்படி சொன்னேன். ஆனா இவ தப்பா இருக்கா. இவ பேச்சே சரியில்லை. விடு பைரவி, அறியாத பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்டா. துளசி, நீ வீட்டுக்கு போமா. பொண்ணு நல்லா துருதுருன்னு இருக்கிறா. எங்க பையன் மாறிடுவானோன்னு பயமா தான் இருக்கும். அதான் பைரவி கண்டபடி வளர்றா போல. என்னங்க Dress எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கயாவது வெளியூருக்கு கிளம்புறீங்களா என்ன? ஆமா பைரவி, ஒரு எமர்ஜென்சி கால். நக்சல் நடமாட்டம் இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சோ உடனே நான் கிளம்பி ஆகணும். போலீஸ்னா அப்படிதானே? சரிங்க, எங்க டியூட்டி? நீங்க எங்க போகணும்? வெஸ்டர்ன் காட்ஸ், கேரளா. வெஸ்டர்ன் காட்னா பெரிய ஊரா? அது ஊர் இல்ல சிவகாமி, அது ஒரு பெரிய ஃபாரஸ்ட், அடர்த்தியான வனப்பகுதி. இந்த மாதிரி ஆந்திரா பார்டருக்கும் போயிருக்கேன். இப்ப கேரளா. என்னங்க, தீவிரவாதிங்க நுழைஞ்சிட்டாங்கன்னு அவசரமா போன் வருது. நீங்களும் போய் தேடணும்ன்றீங்க. இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வேற கிளம்புறீங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. இங்க பாரு சிவகாமி, கடமைன்னு வந்துட்டா எங்க சொன்னாலும் போய் தான் ஆகணும். நாடா காடா இப்படி எல்லாம் பார்க்க முடியாது சிவகாமி. எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். போலீஸும் போலீஸோட மனைவியும் எப்பவும் பயப்படக்கூடாது சிவகாமி. ஆமா சிவகாமி. கடமைன்னு வந்துட்டா தீமைகளை எதிர்த்து போராடணும், தீய சக்திகளை அழிக்கணும், சட்டத்தையும் நீதியையும் காப்பாத்தி அமைதிய நிலைநாட்டணும். நாடுதான் குடும்பம், கடமை தான் உயிர். இந்த நாட்டை காப்பாத்த கடமை தவறாத பார்த்திபன் துணிச்சலோட கிளம்பிட்டாரு. துளசி, நீ கொஞ்சம் சும்மா இருடி. சொல்லு. ஏங்க, இந்த தடவை மட்டும் நீங்க வேற ஆளை அனுப்ப முடியாதா? வேற ஆள் அனுப்புறதா? உன்னோட கேள்வியே தப்பா இருக்க. உனக்கே தெரியும்ல, டியூட்டின்னு வந்துட்டா முதல்ல எனக்கு சட்டம் ஒழுங்கு, அதுக்கப்புறம் தான் எனக்கு நீயும் நம்ம பையனும். இது பாரு பைரவி, தைரியம் சொல்லி அனுப்ப வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு நீ எப்படி பேசலாமா? நம்ம புருஷன் பாதுகாப்பா நம்மளோடய இருந்தா போதும்னு நினைக்கிறது நியாயமே இல்ல. கரெக்ட், நியாயமே இல்ல சிவகாமி. கமிஷனரோட தங்கச்சியா இருந்துகிட்டு போலீஸுக்கே வாக்கப்பட்ட நீயே இப்படி எல்லாம் பேசலாமா? இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுமா. பயம் எல்லாம் இல்லடி. இவரோட பாதுகாப்பு எனக்கு முக்கியம் இல்லையா? பாதுகாப்பா? சரிதான். டேரிங் அண்ட் டேஷிங் ராஜராஜன் பேர் எடுத்தனா என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டு வாசல்ல சன்னியாசி ராஜராஜன் எழுதி வச்சுக்கிட்டு இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு நான் வேணா நிம்மதியா உட்காந்துக்கிட்டுமா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா, ஒரு போலீஸ் ஆபீசரு அவர் கடமையை செய்ய போக வேண்டாம்னு தடுத்தா வேற எப்படி பேசுவாங்க? நானும் போலீஸானா யார் தடுத்தாலும் நிக்க மாட்டேன்.
இப்படிதான் கிளம்புவேன். ம் இது பாரு விஸ்வா, உனக்கு போலீஸ் வேலை எல்லாம் வேண்டாம். நீ கலெக்டர் ஆயிடு. ம்? ம் கரெக்ட் கரெக்ட். ஓகே கலெக்டர் விஸ்வா, நீங்க வீட்டையும் அம்மாவையும் பத்திரமா பாத்துக்கங்க. அப்ப நான் கிளம்புறேன். ஓகேப்பா. அம்மா சும்மா இடம் பிடிக்காதம்மா, நிலைமைய புரிஞ்சுக்கோ. இந்தா அப்பாக்கு ஆரத்தி எடுத்து கிளம்புங்கன்னு தைரியமா அனுப்பிவே. வாங்க. இந்தா புடி.